ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் இப்போ தான் என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெங்காய சட்னி. இது கல்யாண வீடுகள்லாம் செய்வாங்க. இது இட்லி தோசை இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். வெண்பொங்கல் செஞ்சால் கூட அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. முதல்ல சின்ன வெங்காயம் ஒரு 100 எடுத்துக்கலாம். அடுத்தது தாளிக்கிறதுக்கு கடுகு, அடுத்ததாக உப்பு, எண்ணெய், மிளகாத்தூள், ப்ளைன் மிளகாத்தூள், கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை பொடியாக நறுக்கிருக்கோம். புளி எடுத்துக்கோங்க, கரைச்சி இப்படி வச்சுக்கோங்க. கொஞ்சம் தேவைப்படும். புளிப்புக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு எவ்வளோ வேணால் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி பொடியாக வெங்காயத்தை, சின்ன வெங்காயத்தை அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்குவோம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றுங்க. அடுத்ததாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கணும். வெடிக்கலைன்னா கசப்பு எடுக்கும் இது கடுகு. கொஞ்சம் கிளறி விடுங்க கடுகை, அப்போ அதை வெடிக்கும் சீக்கிரம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. அடுத்ததை நம்ம நறுக்கி வச்சுட்டு அந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். இது மாதிரி நீங்கள் நிறைய செஞ்சு கூட வச்சுக்கிறலாம், கெட்டு போகாது. நம்ம புளி ஊற்றுறதுனால ஒரு வாரத்துக்கு கூட வச்சுக்கிறலாம். இதை நல்லா வதக்கிடுங்க. இந்த ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வதக்கி எடுத்துருங்க. இப்போ கொஞ்சோண்டு பாதி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. இந்த சட்னியை ஒரு அவசரத்துக்கு திடீர்னு குழம்பு வைக்கணுன்னா கூட இதுலேருந்து கொஞ்சம் போல் எடுத்து நம்ம கடாயில் போட்டுவிட்டு கொஞ்சோண்டு ஒரு தக்காளி அரைச்சி ஊற்றி, தேங்காய் அரைச்சி ஊற்றி, ஏதாவது ஒரு வத்தல், மிளகு தக்காளி வத்தல், சுண்டக்காய் வத்தல் அதை கூட போட்டுட்டு குழம்பு வச்சிடலாம். சாதத்துக்கு ஒரு அப்பளத்தை இல்லை வடகம் வச்சு கூட சாப்பிட்டுக்கரலாம். திடீர் குழம்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சட்னி நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அடுத்ததாக மிளகாத்தூள், ப்ளைன் மிளகாத்தூள் இதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது புளி ஊற்றின உடனே எல்லா காரத்தையும் இழுத்துக்கிறோம் இது. அதனால் கொஞ்சம் கூடவே மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. காஷ்மீர் மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா நல்லா அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். வேணுன்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இருந்துச்சுன்னா. காரத்துக்கு நம்ம நாட்டு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நம்ம கலருக்கு கூட அது பாதியாக சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக புளி பேஸ்ட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோங்க இல்லைங்களா, அந்த புளி பேஸ்ட்டு இதோட சேர்த்துக்கிறோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க, ஒன்று சேர்ந்து வர மாதிரி. நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்னா இதில் எண்ணெய் சேர்த்துட்டு கிளறி விடுங்க. இல்லை அப்பப்போ காலி பண்ணணும் அப்படின்னா, அப்பப்போ வேணும் உடனே யூஸ் பண்ணுறது காலி பண்ணுறதா இருந்தால் தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. நான் ஸ்டோர் பண்ணும்போது தண்ணி ஊற்றிட்டு அப்படியே வச்சிங்கன்னா கெட்டு போயிடும். அதனால் எண்ணெய் ஊற்ற சொல்கிறேன். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெட்ரு. முதல்ல கொஞ்சோண்டு நான் உப்பு சேர்த்துருக்கேன். அது போதுமா என்னன்னு பார்த்துட்டு அடுத்த இன்னும் கொஞ்சம் உப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம்.
உங்களுக்கு தேவையான அளவுக்கு. ஏன்னா நீங்கள் பொங்கலோ இல்லை தோசையோ இட்லியோ வச்சு சாப்பிடும்போது அதுலேயும் உப்பு இருக்கும், இதுலேயும் அரை உப்பு போட்டால் தான் அது நல்லாயிருக்கும், இல்லாட்டினா உப்பு வச்சுக்கிட்டு இருக்கும். அதனால் இதில் பாதி உப்பு பார்த்துட்டு அரை உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. அடுத்ததாக கருவேப்பிலை, நம்ம நறுக்கி வச்சுட்டா கருவேப்பிலை, கொத்தமல்லியை நான் ஆட் பண்ணல, வெறும் கருவேப்பிலை தான் போட்டிருக்கேன். இதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த டிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அந்த எண்ணெய் எல்லாம் மேலே எழும்பி வந்துடுச்சு. இப்போ நம்ம வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். எப்படி மொறுன்னு ஒரு தோசை சுட்டுருங்க. நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றி, அதாவது நல்லெண்ணெய் நிறைய ஊற்றி மொறுன்னு சுட்டு இந்த சட்னியோடு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம், அதாவது ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம். இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நிறையா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும், நல்லெண்ணெய் இந்த சட்னிக்கு ஊற்றுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.